ஹிந்தியும் இங்கிலீஷும் வேண்டும். துரைமுருகன் பேசிய வீடியோவை வெளியிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டு அரசியலில் தான் ஜெயிக்க வேண்டுமென்றால் ஹிந்திக்கு எதிரான அரசியல், இன்னொன்று பாஜகவுக்கு எதிரான அரசியல், இந்த இரண்டும் தன் கையில் எடுத்தால் வெற்றி பெற்று கொண்டே இருக்கலாம் என்று நினைத்து அரசியல் செய்து வருகிறார். ஆனால் ஹிந்திக்கு எதிரான அரசியல் என்பது இனிவரும் காலத்தில் எடுபடாது என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. இதே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி முக்கிய பாடமாக இருந்து வருகிறது. ஹிந்தி படிக்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ள மக்கள் தனியார் பள்ளியில் சேர்த்து விடுகிறார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு அரசியல் எடுபடாது என்பது தெரிந்துவிட்டது. அதிலும் ஹிந்தி எழுத்து ஆங்கில எழுத்து எது என்று தெரியாமல் ரயில் நிலைய போர்டுகளை அழித்து கொண்டு திரியும் முட்டாள் உடன்பிறப்புகளை கையில் வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் இது போன்ற ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்களில் இறங்குவது ஒரு நாளும் மு.க. ஸ்டாலினுக்கு வெற்றியை கொடுக்காது. என்றாலும் ஸ்டாலினை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு அரசியலை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஹிந்தி எதிர்ப்பு என்ற இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்த நேரத்தில் கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டில் ஹிந்தி பயிலும் ஆர்வம் எவ்வளவு மாணவ மாணவிகளுக்கு உள்ளது என்பதை மக்களை சந்தித்து கேட்டறிந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்த போகும் அண்ணாமலை எவ்வளவு பேர் ஹிந்தி படிப்பதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்ற தகவலையும் வெளியிடப் போகிறார். இந்த நேரத்தில் ஹிந்தி, இங்கிலீஷ் என்ற இரண்டு மொழிகளும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திமுக அமைச்சர் துரைமுருகன் பேசிய ஒரு வீடியோவை வெளியிட்டு மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. அந்த வீடியோவில் துரைமுருகன் பேசும்போது, மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஒருவர் லோக்சபாவுக்கு செல்கிறார் என்றால் அவருக்கு இரண்டு மொழிகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று ஹிந்தி, இன்னொன்று ஆங்கிலம். இந்த இரண்டு மொழியும் தான் பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது. அதனால் இந்த இரண்டில் ஒன்று தெரியாமல் கூட பாராளுமன்றத்துக்கு போனால் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்பதை புரியாமல் பாராளுமன்ற கட்டிடத்தின் விட்டத்தையே பார்த்துவிட்டு வர வேண்டியதுதான். அதனால் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் யாராக இருந்தாலும் இந்த இரண்டு மொழிகளையும் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், வேறு எந்த மொழியும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று பேசினால் அவர்கள் டெல்லி செல்வதற்கு தகுதியை இழந்து விடுவார்கள். இப்படி இந்த இரண்டு மொழிகளும் தெரியாமல் தமிழக மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு டெல்லி சென்று லோக்சபா கட்டிடத்தின் விட்டத்தை பார்த்துவிட்டு வந்தவர் சிலர் இருக்கிறார்கள். அவர்களால் எந்த பயனும் இல்லை. அதனால் ஒரு இடத்துக்கு செல்லும் போது அதற்கு என்னென்ன மொழிகள் வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பது போன்று அந்த வீடியோவில் அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். இந்த வீடியோ தற்போது பாஜகவினரால் வைரலாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் ஹிந்திக்கு எதிராக கொடிபிடித்து வரும் இந்த நேரத்தில் மக்களவைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலம் மட்டுமின்றி ஹிந்தியும் அவசியம் தேவை என்பதை அவரது கட்சியின் சீனியர் அமைச்சர் துரைமுருகனே வெளிப்படையாக பேசியிருப்பதை மு.க. ஸ்டாலினுக்கு பலரும் டாக் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. 3.5 வயது சிறுமி வன்கொடுமை விவகாரம் நியாயப்படுத்திய மாவட்ட ஆட்சியரை பிரித்து மேய்ந்த அண்ணாமலை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க குழந்தைகள் முதல் வயதான பெண்மணிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் கூட இது போன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இதற்கு எதிராக ஒரு குழுவை உருவாக்கி மாணவ மாணவியர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த போதும் அது குறித்து தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாகவே பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமியை 16 வயது சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்ததால் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்படி வரும் கொடிய சம்பவம் நடந்ததை அடுத்து மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி என்பவர் அந்த சிறுமி மீதுதான் தவறு உள்ளது என்று பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் கூறுகையில், சம்பவம் நடந்த அன்று காலை அந்த 16 வயது இளைஞரின் முகத்தில் அந்த சிறுமி துப்பி உள்ளார். இதனால் கோபமடைந்த சிறுவன் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார். அதனால் நடந்த இந்த சம்பவத்துக்கும் அந்த இளைஞன் மட்டுமே காரணம் அல்ல, அந்த சிறுமியும் காரணம் என்று கூறியுள்ளார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு எதிராக அவர் கூறுகையில், 3.5 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அந்த குழந்தை மீது தவறு இருக்கிறது என்று கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஆட்சியர் மகாபாரதி கூறியிருப்பது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு முழுக்க பள்ளி மாணவிகள், பெண்கள் என பலரும் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஆனால் முதலமைச்சரும் அமைச்சர்களும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு குற்றம் செய்தவர்களை நிரபராதிகளாக வெளிப்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் இந்த மாவட்ட ஆட்சியரும் முட்டாள்தனமாக பேசியிருக்கிறார்.
தமிழக முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதே வேலையைத்தான் மாவட்ட ஆட்சியர்களும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக திமுகவினர் பாதிக்கப்பட்டவர்கள் மீது பழியை போட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதின் காரணமே இப்போது மாவட்ட ஆட்சியர்களும் அதே முட்டாள்தனத்தை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை. அவர் வெளியிட்டுள்ள இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அடுத்த செய்தி, கருணாநிதி துர்கா பெயரிலேயே சமஸ்கிருதம் உள்ளது. மு.க. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்த சுப்பிரமணியசாமி. மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக மு.க. ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் மத்திய பாஜக அரசு இதில் ஹிந்தி திணிப்புக்கு இடமே இல்லை, விருப்பப்பட்ட பிற மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம், இது அவர்களின் எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி வருகிறார்கள். ஹிந்தி எதிர்ப்பு என்ற திமுகவின் பிரதான அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இந்த நேரத்தில் இன்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் தமிழ் மொழி மீது ஹிந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்திற்கு ஒரு நாளும் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம், உயிரை கொடுத்தாவது தமிழை காப்போம், சமஸ்கிருதத்துக்கு பதிலாக தமிழையே கோவில்களில் அர்ச்சனை செய்து வருகிறோம், அதோடு ஹிந்தி பேசுபவர்கள் ஹிந்தியில் திட்டினால் பதிலுக்கு தமிழர்கள் தமிழில் திட்ட முடியாதா? சுயமரியாதை உள்ள தமிழர்கள் அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் பாஜகவினர் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியிருந்தார். இதற்கு பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், தமிழில் இருக்கும் 40% வார்த்தைகள் சமஸ்கிருதத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டவைதான் என்பதை மு.க. ஸ்டாலின் அறிவாரா? நான் ஒரு தமிழனாக அரசியலமைப்பின் 351 பிரிவில் கூறப்பட்டுள்ள சமஸ்கிருதம் ஹிந்தி பயில வேண்டும். எனக்கு தெரிந்தவரை சமஸ்கிருதத்திலிருந்து 40% வார்த்தைகள் தமிழில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் கருணாநிதி மற்றும் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்காவின் பெயரே சமஸ்கிருதம் தான் என்பதை மு.க. ஸ்டாலின் அறிவாரா? சமஸ்கிருதம் இல்லை என்றால் தமிழே இல்லை. இந்த இரண்டும் கலந்த கலவைதான் தமிழ் மொழியாக இருக்கிறது. இந்த உண்மையை மு.க. ஸ்டாலின் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹிந்தியை எதிர்க்கிறோம் என்று தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் அரசியல் செய்து கொண்டிருக்க கூடாது. அப்படி செய்தால் விவரம் தெரிந்தவர்கள் மு.க. ஸ்டாலினை கேள்கிண்டல் செய்வார்கள் என்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் சுப்பிரமணியசாமி. இப்படி அவர் ஒரு செய்தி வெளியிட்டதை அடுத்து சமஸ்கிருதத்தில் உள்ள என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் தமிழில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று பலரும் சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள். அதையடுத்து சிலரோ இப்படி தமிழில் சமஸ்கிருதம் கலக்கப்பட்டு இருக்கும் விஷயம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டால் அதன் பிறகு ஹிந்தியை எதிர்ப்பது போலவே தமிழையும் இவர் எதிர்க்க தொடங்கி விடுவாரோ என்றும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள். நண்பர்களே, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஹிந்திக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருந்ததை திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஒருவர் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஹிந்தி ஆங்கிலம் என்ற 2 மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்று கூறியிருப்பதும், 3.5 வயது சிறுமியை 16 வயது இளைஞன் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் அந்த சிறுமி மீதுதான் தவறு உள்ளது என்று கூறிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருப்பது மற்றும் ஹிந்தி சமஸ்கிருதத்தை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் கருணாநிதி துர்கா என்ற பெயரே சமஸ்கிருதம் தான் என்பதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்வாரா என்று அவர் வெளியிட்ட வீடியோவுக்கு எதிராக பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமி ஒரு பதிலடி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.